வல்லவர் சுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்கு நன்றி. இந்த காலை வேலையிலே இந்த இறை வார்த்தையை வந்து கரத்தில் கொடுக்குறோம். இதை பிட்டுக்கூடும் மக்கள் கேட்குற மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், நாமத்தை மைப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருந்து வாழ்க்கையில் நன்மையான ஈவுகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக, ஆமேன். இந்த இறை வார்த்தையை நாம் தியானிப்போம். எபேசியர் 6:1. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ஆமாம், இது நியாயம். அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோருக்கு எப்படி இயேசு கிறிஸ்துவும் யோசேப்பு அறியாளு 12 வயசு வரைக்கும் அவர் எல்லா வேலையும் பெற்றோருக்கு சகல விதத்தில் கீழ்ப்படைந்திருக்கிறார். அதே போல் உபாகமத்தில் அது பிரமாணமாக கொடுக்கப்பட்டது. நம்ம பெற்றோர்களை கனம் பண்ணணும். உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்க, இந்த பூமியில் நன்றாக இருப்பதற்கு உன் தாயின் தகப்பனை கனம் பண்ணுறதுக்கு வேதம். அப்போது நீங்களும் நானும் ஒரு தேவனுக்கு பிரியமான பிள்ளை. ஆபிரகாம் மகன் ஈசாக்கு பாருங்கள், அப்பா என்ன சொல்கிறார் அப்படியே கீழ்ப்படியுது. கூட்டிகிட்டு போய் பலிபீடத்தில் கிடத்து வரைக்கும், பட்டயத்தை எடுத்து வெட்டு வரைக்கும் அந்த பிள்ளை ஏன் என்னை பண்ணுறீங்க, ஏன் இப்படி கட்டுறீங்க அப்படிங்கிற கேள்வியே கேட்கல. அப்படிப்பட்ட பிள்ளைகளா தேவ சித்தத்திற்கு ஒரு பெற்றோர் கீழ்ப்படிந்து ஜெபம் பண்ணுங்க, பைபிளை வாசிங்க, வசனம் படிங்க, ஒழுங்கு ஆலயத்துக்கு போங்க, பெற்றோர் கீழ்ப்படிங்க. உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்படணும். பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்படுவதற்கு சாமுவேலை பாருங்க, கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமாய் நடந்தான் இருக்கு. அப்போ அது கீழ்ப்படியும் போது தான் முதல் பெயர்சபா வரையும் ஒரு தீர்க்கதரிசி என்று அங்கீகரிக்கப்படுகிறான். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தாருன்றிருக்கு. நீங்கள் வளரும் போது தேவ தயவு, மனுஷ தயவு. இன்றைக்கி நீங்களும் நானும் பெற்றோர்களாக இருக்கிற நம்ம பிள்ளைகள் எப்படி வளரணும், பிள்ளைகள் சொல்லப்பட்ட ஆலோசனை, உங்கள் பெற்றோர்களை மதிக்க தெரியணும், கீழ்ப்படிய தெரியணும். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை கிரிக்கெட் விளையாண்டுருக்குறான் வீட்டுக்கு முன்னாடி. அப்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க மதிய சாப்பிட வாண்டு. அவங்க சொல்லி கூப்பிடும்போது ஒரு மரத்துக்கு கீழே தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இவன் தலைக்கு மேலே ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்து கொண்டிருக்கு. இவங்க அதிர்ச்சி அடைஞ்ச நீங்கள் அந்த பெட் மட்டை கீழே போட்டுருக்காங்க. போட்டு அடுத்த நிமிஷம் நீ படுத்தே ஊர்ந்து வா அப்படின்னு இருக்காங்க. இவன் ஏன் எதற்கும் கேட்காம பட்டையை அந்த பெட் மட்டை போட்டதும் இல்லாமல் அம்மா சொன்னபடி தரையிலே ஊர்ந்து வந்திருக்கான். ஊர்ந்து வந்தோடனே பிள்ளையை கட்டி பிடிச்சிட்டு அழுதாங்களாம். அதோ போகிற மகனே, நீ நிமிர்ந்து இருந்தீன்னா அந்த நல்ல பாம்பு உன்னை தலையில் கொட்டியிருக்கும். ஏன்னா நீ விளையாடுற அந்த மரத்து கிளையில தான் அந்த பாம்பு படம் எடுத்திருக்கிறது. அந்த பிள்ளை அன்றைக்கு தாயின் சொல்ல கேட்டு பேட்மெண்ட்டை கீழே போடுன்னு சொன்னாங்க. நீ தரையிலே ஊர்ந்துட்டு வான்னு சொல்லி ஏன் கேட்காம வந்தானே, அதனால தான் அவன் தலைக்கு மேலேருந்து அந்த பாம்பு அவனை தீண்டாமல் காக்கப்பட்டிருக்கிறான். இதை பார்த்து அந்த கிரிக்கெட்டில் அத்தனை நண்பர்களும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களாம். இதே போல் அந்த ஒரு தாய்க்கு கீழ்ப்படிந்த அந்த மகன் ஜீவன் காக்கப்பட்டது போல் உங்கள் பெற்றோர்களும் உங்கள் ஜீவன் காக்கப்பட, நல்வழிப்பட, தீய மனுஷங்களை தீய பழக்கத்தை விட்டு விலகினா உடனே கீழ்ப்படிங்க. உங்களுடைய மரண தண்டனையிலிருந்து, மரண ஆக்கிலிருந்து காக்கப்படுவதற்கு தகப்பனும் தாயும் உங்களை சிச்சிக்கும் போது சகிச்சு கொள்ளுங்க. நல்ல பிள்ளையாய் வளருவதற்கு, நல்ல நிலைமையில் முன்னேற்றம் செய்வதற்கு, எதிர்காலத்தில் நீங்கள் உயர்ந்திருப்பதற்காக பெற்றோர்கள் புத்திமதி சொல்லுவாங்க. அது கசந்து கொள்ளாமல் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வீர்களானார். அந்த கிரிக்கெட் விளையாண்ட பையன் தாய் வார்த்தையை சொல்லு கீழ்ப்படிஞ்சனால தான் அவன் ஜீவன் காக்கப்பட்டது. உங்கள் ஜீவன் காக்கப்படும். தேவனுடைய பார்வையில் அது அருமையாக இருக்குதே. அதனால் இன்றைக்கே தீர்மானம் பண்ணுங்கள், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.